அதிமுக அம்மா அணியின் துணை பொதுச் செயலாளர் தினகரனிடம் டெல்லி போலீசார் தொடர்ந்து 2வது நாளாக விசாரணை நடத்தி வருகின்றனர். அது குறித்த விளக்கமான தகவல்களை செய்தியாளர் நிரஞ்சனிடம் கேட்கலாம். நிரஞ்சன், இன்று நடைபெற்று வரும் இந்த விசாரணை குறித்து விளக்கமாக சொல்லுங்கள். மேலும் எதுபோன்ற கேள்விகள் தினகரனிடம் வைக்கப்பட்டன? இது குறித்த தகவல்கள் உள்ளதா? மும்தாஜ், நேற்றைய தினம் இந்த இரட்டை இலை சின்னத்தை திரும்ப பெறுவதற்காக இந்திய தலைமை தேர்தல் ஆணையத்தில் லஞ்சம் கொடுக்க முயன்றதாக கூறப்படுகின்ற அந்த புகாரின் மேல் தினகரன் நேரில் வந்து விளக்கம் அளிக்க வேண்டும் என்று காவல்துறையினர் சம்மன் அனுப்பியிருந்தார்கள். அதன் அடிப்படையில் நேற்றைய தினம் அவர் 3:15 மணி அளவில் டெல்லியில் இருக்கக்கூடிய சாணக்கியாபுரி என்ற இடத்தில் இருக்கக்கூடிய டெல்லி குற்றப்பிரிவு காவல் நிலையத்தில் தான் ஆஜராகியிருந்தார். நேற்றைய தினம் 7 மணி நேரத்திற்கும் மேலாக அவரிடம் பல்வேறு விசாரணைகள் பல்வேறு கோணங்களில் நடத்தப்பட்டு வந்த நிலையில் இன்றைய தினமும், அதாவது 2வது நாளாக இன்றைய தினமும் அவர் நேரில் ஆஜராக வேண்டும் என்று டெல்லி காவல்துறையினர் உத்தரவிட்டிருந்தார்கள். டெல்லியை விட்டு வேறு எங்கும் செல்லக்கூடாது என்றும் அவருக்கு உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டிருந்தது. இதனை அடுத்து இன்று பிற்பகல் சரியாக 2 மணி அளவில் டெல்லியில் இருக்கக்கூடிய குற்றப்பிரிவு காவல் நிலையத்திற்கு தற்பொழுது அவர் ஆஜராகிய விளக்கங்களை அளித்து வருகின்றார். இன்றைய தினம் டெல்லி குற்றப்பிரிவு டிசிபி மத்தூர் வர்மா தலைமையில் தான் இந்த விசாரணையானது நடைபெற்று வருகின்றது. நேற்றைய தினம் இந்த வழக்கினை விசாரித்து வரக்கூடிய விசாரணை அதிகாரியான ஏசிபி சஞ்சய் ஷராவத் தலைமையில் இந்த விசாரணை நடைபெற்று வந்த நிலையில் இன்றைய தினம் அவருக்கு அதிகப்படியான ரேங்கில் இருக்கக்கூடிய டிசிபி மத்தூர் வர்மா இந்த விசாரணையை தொடர்ந்து நடத்தி வருகின்றார். இன்றைய தினமும் அதே மாதிரி தான் நேற்றைய தினம் என்னென்ன மாதிரியான கேள்விகள் எழுப்பப்பட்டதோ அதே கேள்விகளை தான் இன்றைய தினமும் முன்வைக்கவிருக்கின்றார்கள். காவல்துறையினரை பொறுத்தவரை இது மாதிரியான வழக்குகளில் மீண்டும் மீண்டும் கேள்வி எழுப்புகின்ற அந்த விசாரணை யுக்தியை தான் பயன்படுத்துவார்கள். தற்பொழுது இந்த வழக்கிலும் அதே மாதிரி தான் பயன்படுத்தி வருகின்றார்கள். ஆனால் டெல்லி காவல்துறையினரிருந்தும் சரி, தினகரன் தரப்பிலிருந்தும் சரி, இந்த விசாரணையானது மிகவும் மென்மையான ஒரு போக்கில் தான் நடைபெற்று வருகின்றது. கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு தினகரன் பெரும்பாலும் இல்லை, தெரியாது என்ற இந்த பாணியில் தான் பதிலளித்து வருவதாகவும் டெல்லி காவல்துறையினர் கூறியிருக்கின்றார்கள். அது மட்டும் இல்லாமல் டெல்லி காவல்துறையினரும் தன்னை மரியாதையாக நடத்துவதாகவும் அவர்கள் இருக்கக்கூடிய சந்தேகங்களை கேட்பதாகவும் அதற்கு எனக்கு தெரிந்த விஷயங்களை நான் கூறி வருகிறேன் என்று தினகரன் தரப்பிலிருந்தும் தகவல்கள் கிடைத்திருக்கின்றன. எனவே இதன் சார்பாக இன்றைய தினம் முழுவதுமே இந்த வழக்கு விசாரணை, அதாவது நேற்றைய தினம் போலவே 10 மணிக்கு வரை இந்த விசாரணையானது நடைபெறும் என்று தற்பொழுது தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. ஆனால் இது ஒருவேளை காவல்துறையினருக்கு அவர் அளிக்கக்கூடிய பதில்கள் திருப்தியாக இருக்கும் பட்சத்தில் உடனடியாக இந்த விசாரணையானது முடிவுக்கு வரும். இல்லை என்றால் நாளைய தினமும் இந்த வழக்கு விசாரணை தொடர்ந்து நடைபெறுவதற்கான வாய்ப்பு என்பது அதிகமாக இருக்கின்றது. இந்த நிலையில் தற்பொழுது அந்த சுகேஷ் சந்திரசேகர் கூறிய பல்வேறு குற்றச்சாட்டுகளின் அடிப்படையில் தான் கேள்விகள் கேட்கப்பட்டு வருகின்றது. அவர் ரூபாய் கொடுத்ததாக கூறுகின்றார். எங்கே வைத்து கொடுத்தார்? யார் யாரெல்லாம் உங்களுக்கு இது தொடர்பாக பேசியிருந்தார்கள்? உங்களுக்கு யார் மீதேனும் சந்தேகங்கள் இருக்கிறதா? இந்த மாதிரியான பாணியில் தான்